உழைப்பு உழைப்பு உழைப்பு. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓய்வு ஓய்வு ஓய்வு. அப்போ மேபி 2006ல ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் போன மாதிரி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி இல்ல கூட துணைக்கு யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு கூட துணைக்கு கூட வரட்டும். ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிச்சு வந்தாங்க சட்டமன்றம் நல்லா இருக்கும் இல்லையா? 150 தொகுதி உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா பக்கா மாசு. அப்போ 150 ஜெயிக்கலன்னா என்னன்னா பயிற்சி பத்தலை, திருப்பி மறுபடியும் போய் இந்த இடத்துல தாவேக்கு ஒரு 20% எடுப்பாங்க அப்படின்னும் போது அப்ப இந்த இடத்துல இது யாருக்கு சார் பாதகமா இருக்கும்? மைனாரிட்டி திமுகவா மீண்டும் திமுக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு தொகுதியில் வாங்குறது இந்த பர்சன்டேஜ் ரிசல்ட் 234ல் 118 வாங்கினா கில்லி. இல்ல அதுக்கு தான் அந்த 2006 எக்ஸாம்பிளுக்கு இல்லைங்க, 2006 எக்ஸாம் நல்ல எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? அது வரலாம், அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஐ டோன்ட் see a 2006 இயர். ஒரு 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 பெரியவர்களுக்கு உண்டான ஒரு அரசியல் புரிதலோ இல்லை அவங்க எதிர்பார்க்க இது ஒரு ஹெல்தியான அரசியல் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நான் நினைக்கல தான். ஆனால் நம்ம சொன்னால் நம்மள என்ன நினைக்கிறாங்க, அன்ஹெல்தி ஃபெலோ திஸ் ஃபெலோன்றாங்க. அவங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பேயடி காத்திருக்கு இந்த தேர்தல். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் நேற்றைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இதில் பல்வேறு கோணங்கள் சொல்லப்படுது. விஜய் அவர்களுடைய வருகை, அதனால் இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியோடு போய் ஆரவாரமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. அண்ட் எஸ்ஐஆர்னுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக ஓட் ஸ்பிளிட் ஆகும், அதனால் இப்படியான ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார்? எதனால் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 3 காரணிகள் சொன்னீங்க. ஒன்று பலமுனை போட்டி, ஓகே, அப்புறம் தாவேகா தலைவர் விஜயோட அரசியல் வருகை, அப்புறம் எஸ்ஐஆர் சொன்னீங்க. அந்த வரிசையில் முதல் காரணம் எஸ்ஐஆர், ஓகே. 2வது காரணம் விஜய் அவர்களோட வருகை, 3வது காரணம் கிட்டத்தட்ட முக்கியமான காரணம் கூட திராவிட கட்சிகள் இந்த தேர்தலில் நிறைய இலவசங்கள், நிறைய வாக்காளர்களுக்கு செலவினங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது கரூர் போன்ற தொகுதி அதெல்லாம் அதிகமான போலிங் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய அங்கே செலவுகள் அதிகமாக பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி தொடர்ந்து கரூர் செய்தியிலே இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது கூட மக்களுக்கு ஒரு ஒரு அரசின் மீது, அதாவது அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிறது என்றால் அது அரசுக்கு ஒரு நற்சான்றிதழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது எப்படின்னா, இது ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்கிற ஒரு கருத்து கிடையாது. எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலையும் எந்தெந்த மொழி பேசினாலும் அந்த ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்களை போயிட்டு போலிங் 75% ஆயிருக்கு அப்படின்னா, என்னது 75 அப்படின்வாங்க. 80னா ஐயோயோன்னுவாங்க. 85னா நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ 80 போலிங் பர்சன்டேஜ் அப்படின்னாலுமே அது ஒரு அரசுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது என்பது பொதுவான புரிதல். ஏன்னா இந்த விஷயம் அதாவதுங்க, ஒரு சிலது பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சாப்டர், அதாவது அப்போசிஷன் இண்டெக்ஸ், அதோட யூனிட்டி, அதாவது எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்னா விகிதாச்சாரம். இது ஒரு ஆளுகின்ற ஒரு அரசு ஒன்று இருக்குது, ஒரு கட்சி இருக்குன்னா அதை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாகணும். ஸோ அந்த இண்டெக்ஸில் போதிய அளவுக்கு ஒன்றாகவில்லை தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு அதிமுகவும் தாவேகாவும் இரண்டுமே திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு வேறு அணியில் இருக்காங்க. அப்போது அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் எதிர்க்கிறது, தாவேகாவும் எதிர்க்கிறதாக சொல்லிக்கொள்கிறது. அப்போ அதில் அங்கே ஒரு வேறுபாடு இருக்குது. அப்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்கிற இடத்துல திமுகவும் இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. திமுக எதிர்ப்புன்ற அந்த விஷயத்தில் அதிமுக இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. மாற்றம், நாங்கள் ஒரு முன்னேற்றம் தரோன்னு ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை எப்பொழுதுமே யார் வேணால் புதிய கட்சியாக வரவங்க வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மக்கள் அவங்கள நிராகரிக்கிறது கிடையாது. ஒரு 10% 15% ஓட்டு போடுற அந்த தன்மையும் இருக்கிறது. அப்போ இந்த காரணிகளெல்லாம் பார்த்து வரும்போது தாவேகாவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வர்றது உறுதி. சீட்டுகள் எத்தனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல். நான் என்ன பார்க்குறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை விட, அமமுகவை விட,
காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சியை விட இல்லை இவர்களோடு போட்டி போடுற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க தாவேக்கா வந்து தனியாக ஆட்சி பிடிக்கும், முதல்வராக இவர் விஜய் அவர்கள் நாற்காலியில் உட்கார்வார். நான் அப்படி ஒரு ஒரு விஷயங்களை நான் பார்க்கவில்லை. என்னோட பார்வைகள் இது தவறாக கூட போகலாம். இல்லை, முதலமைச்சர் இடத்துக்கு வருவார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப அதீதமாக தான் இருக்குது. ஒரே தேர்தலில் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 45% இல்லை ஒரு 35% எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அண்ட் அதே சமயம் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா சார்? அமமுக, பாமக அவ்வளோதான் இருக்கா? இந்த கேள்வி நான் எதிர்பார்த்தது தான் உங்களிடம் இருந்து. அது ஏன் அந்த கம்பேரிசன் அப்படின்னா, திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. திமுகவோட அந்த 30% ஓட்டோ இல்லை 35% ஓட்டோ அதோட சேரும். விசிக கூட இருக்குன்னா அது அந்த கூட்டணி பலம் அது சேரும். அமமுக அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் சேர்ந்து பார்த்தா அது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு 35-38 விழுக்காடு வச்சுருந்தாங்க அந்த கூட்டணி, அதோடு சேரும். அப்போ அவங்கெல்லாம் வந்து கூட்டணி பலம்னு ஒரு விஷயத்தோடு வராங்க. நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஒத்தையில் தனியாக போய் நிற்கிறீங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி ஒத்தையில் நின்று நிறைய தேர்தலில் களமாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே மாற்றம் முன்னேற்றம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 85 விழுக்காடு விஜய் அண்ணாக்காக தான் வந்துச்சு அப்படின்ற அந்த வாதம் இருக்கு இல்லைங்களா? அதில் இப்போ ₹1 எடுத்திங்கன்னா ₹1 வந்து 4 நாள்னா இருக்குது. எஸ்ஐஆர் ஒரு நாள்னா, விஜய் அவர்கள் ஒரு நாள்னா, அரசாங்கத்து மீது கோபம் ஒரு நாள்னாவாக இருக்கலாம். 4 முனை போட்டி. அதனால் எல்லாரும் வந்து இல்லை வாக்காளர்கள் நிறைய பேர் ஒரு ஆசை வார்த்தைகள் கூப்பிட்டோ இல்லை பண உதவி செய்தோ இல்லை ஏதோ இலவசமாக கொடுத்து கூட ஓட்டுக்கு பூத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எல்லா தொகுதியிலுமே வந்து விஜய் அவர்களால தான் வந்து 89 விழுக்காடுன்னு சொல்கிறேன். விஜய் நிற்கிற 2 தொகுதியிலுமே 90 விழுக்காடு தொடரலை. ஆனால் 90 விழுக்காடு நிறைய மாவட்டத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதி அசால்ட்டாக தாண்டி இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் நிற்கிற திருச்சி கிழக்கில் ஏன் வந்து 90% வரல? விஜய் அவர்கள் போட்டி போட்ட பெரம்பூரில் ஏன் 90% வரல? அதெல்லாம் காரணிகள். விஜய் முதலமைச்சர் ஆகணும் தானே நினைக்கிறாங்க. மற்ற தொகுதிகள் எல்லாம் போய் போடுறதுனால அவர் அவ்வளோ பெரிய லீடர் அப்படின்னும் பொழுது அவர் வந்து கொளத்தூரை விடவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கக்கூடிய எடப்பாடி தொகுதியை விடவும் மற்ற முக்கியஸ்தர்கள் நிற்கிற தொகுதியை விட தனித்தன்மையாக காட்டியிருக்கணும். பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் அந்த வாக்கு சதவீதம் அந்த விஷயங்களில் சொல்கிறேன். ஓகே, அது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுவுமே ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷனுக்கு போக முடியாது. இந்த கட்சி ஆட்சி இப்படி பிடிக்கும், இந்த கட்சி அப்படி, அது வந்து இது இட்ஸ் வெரி பிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அந்த மாதிரி ஒரு கேள்வி என்னிடம் வைக்கும்பொழுது நான் வந்து யாருக்குன்னா ஒருத்தர் ட்ரெண்டு வேணால் கணிக்கலாம். மேபி ஆளுகின்ற அரசுக்கு ஒரு சாதகமாக இருக்கும், அப்படி சாதகமாக இருக்குமே. ஆனால் அவர்களுக்கு போன முறை கிடைத்த வெற்றி என்பது கிடைக்காது. போன முறை 133 வாங்கினாங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு 100 வாங்கி மேபி ஒரு கூட்டணி ஆட்சியை வைத்து அவர்கள் ஆட்சியை தக்க வைக்கலாம். ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா இது வந்து விஜய் அவர்களோட தாக்கம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். விஜய் அவர்கள் யாரோட கட்சியோட ஓட்டுகளை அதிகமாக எடுப்பார்? ஒன்று, எதிர்ப்பு வாக்குகள் வந்து அவர் வாங்கலாம். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அவர். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் வாங்கிக்கலாம், இளைஞர் ஓட்டும் வாங்கலாம். அப்புறம் எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம். விஜய் ரசிகர்கள்லாம் நேற்று வரலாம் இருந்தவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? ஒன்று திமுக போட்டிருப்பாங்க. இல்லை ஏன் அவ்வளோ விஜய் ரசிகர்கள் போனோம்? விஜயே ஒன்றா சேர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தானே திமுக குடும்பத்தோட. இன்னைக்கு கருத்து வேறுபாடு, நல்லா பணம்லாம் நல்லா அவங்க நல்லா பணம் கொடுக்க ப்ரொடக்ஷனில் இவர் நடிக்க நிறைய படம் வெளியில் வந்தது தானே. இன்றைக்கி தானே கருத்து வேறுபாடு. அது வரலாம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மற்ற கட்சிகளில் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அதிமுகவில் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, திமுகவில் ஓட்டு போட்டவங்க இருந்தாங்க. அந்த ஓட்டுகள் வந்து அவருக்கு வரலாம். ஓகே, அதனால் அவர் எவ்வளோ சதவீதம் வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். பட் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்ங்கிறது விஜய்க்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அவருக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு வேட்பாளர் என்றால் உள்ளூர் வேட்பாளர்னா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னு ஒரு சில முக்கியஸ்தங்கள் தேவைப்படுது. என்ன மாதிரி? அதாவது என்னன்னா லோக்கலில் கொஞ்சம் 4 பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பழக்க வழக்கங்கள் இருக்கணும். ஒரு கோயில் நல்லது கெட்டது திருவிழாக்கள் அந்த மாதிரி விஷயங்களை நன்கொடைகள் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொள்கிறாங்கன்னா உள்ளூரில் வந்து 4 பேரை படிக்க வச்சுருப்பாங்க. இப்போது பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க, அவங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அண்ணன் எனக்கு அதை பண்ணார், படிக்க வச்சார், எங்களுக்கு எதனா ஒன்றா போய் கேட்போம், உதவி பண்ணுவார். அந்த வார்த்தை வருதா இல்லையா? ஒரு அரசியல்வாதியோட முதலீடு அதுதான். எதுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் வந்து காது குத்து, சாவுக்கு, சடங்குக்கு எல்லாத்துக்கும் போகிறாங்க? நீங்கள் நல்ல அரசியல்வாதி எடுத்து பாருங்கள். ஊரில் ஒரு இழப்பு ஆகி போச்சுன்னா
எங்கே இருந்தாலும் சும்மா போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் தலையை காட்டுருவாங்க. அங்கே வந்து எல்லாம் சேர் போட்டிருக்க இடத்துல இவருக்குன்னு ஒரு சேரை போட்டு இவரை சுற்றி ஒரு 30 பேர் வச்சு, அப்புறம் அந்த வீட்டில் முக்கியமானவங்களுக்கும் துக்கம் விசாரித்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, தெம்பாயிரு, சந்தோஷமாக இரு, எதிர்பார்க்கல, நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்க்கணும், என்ன பண்ணுவ, உனக்கு கொடுப்பன இல்லை, நல்ல மனுஷன், பைசான்ட்டார். இப்படி இந்த அரசியல்வாதி 4 வாரத்தை பேசுவார், ஒரு ஆறுதல் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்களாக இருந்தால் இவங்களே ஒரு சில ஆளெல்லாம் போட்டு நல்லபடியாக எடுத்து போடணும், பெரிய கட்டு தலைக்கட்டு, அம்மா ஆத்தா போயிடுச்சு பார்த்துக்க, இப்படியெல்லாம் ஒரு உறவு கொண்டாடுற ஒரு சில விஷயங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வெறும் விசில் அடிப்பேன், என் படம் ஓடும், அதனால என் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க நீங்க கேட்டிருக்கீங்க, அது ஓட்டு கிடைக்கும். இல்ல சார், அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய சொந்த தொகுதியில பரிச்சயமான இடத்துல நிக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே வெவ்வேறு தொகுதி மாறி போய் தானே நிக்கிறாங்க. அப்ப நம்ம விஜயை மட்டும் கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம்? விஜய் ஒன்று கேட்கல, இது பொதுவான விஷயம் தானே. இப்போ விராலிமலையிலேயே விஜயபாஸ்கர் அவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் போன வாட்டி. சொந்த செல்வாக்கு, சொந்த செல்வாக்கு, அந்த சொந்த செல்வாக்கு எங்கேருந்து வந்துச்சு? அவர் ஊருங்கிறதுனால, அவர் ஊருன்றதுனால இல்லை, அவர் பழக்க வழக்கத்தினால வருது. சொந்த ஊர்ல எத்தனை வாட்டி தோத்து போறாங்க. விஜயபாஸ்கர் போன வாட்டி ஜெயிச்சாரு, இந்த வாட்டி ஜெயிப்பாரு, அடுத்த வாட்டி ஜெயிப்பாருன்னு கிடையாது. மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கு தான், அந்த செல்வாக்கு தான் நான் பேசுறேன். இந்த வெளியூர்ல இருந்து திடீர்னு வந்து நிக்கிறது ஒரு தொகுதி, நீங்க எல்லாமே விவிஐபி தொகுதியா பார்க்க முடியாது. ஒரு தொகுதி ஜெயிக்கணும்னா உள்ளூர் வேட்பாளரா வெளியூர் வேட்பாளரா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, கிராமங்கள்ல அதை பார்ப்பாங்க. அது ஒரு பிரச்சாரமாகவும் அது ஒரு பேசு பொருளாகும். 1. 2வது, உள்ளூர்காரா அவர் என்ன செஞ்சார். 3வது, அவர் அவைலபிளாக இருக்காரா. எனக்கு ஒரு தேவை, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுனா போய் சொன்னால் அவர் செய்வாரா. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும், இல்லை ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபராக இருக்கும், இல்லை அதிகாரிகள் வந்து அதை செய்ய மாட்டேன்றாங்க, சுணக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வேகப்படுத்துறதுக்கு அந்த எம்எல்ஏ வந்து உதவும். இதுக்கு தான் அந்த எம்எல்ஏ போஸ்ட், வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது. மக்களுக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறதுனால மக்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? தொகுதியோட தேவைகளையோட, தொகுதியோட வளர்ச்சியோட, தொகுதியோட அமைதியையோ அவர் பாதுகாப்பார், அவர் அதை வேலை செய்வார், அவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, ஜனநாயகோட, அதை அவர் செய்வார்ன்றது தான் அந்த புரிதல். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு, நீங்கள் வாய்ப்பு வரா மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை எதிர்பார்ப்பு. மொதல் தேர்தலே வந்த உடனே 200 தொகுதி 300 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறீங்க, அதெல்லாம் ரைட்டு. சிஎம் ஆகிறதுன்றது அப்படி ஒரு வேலை 99% வாய்ப்பு இல்லை, 1% வாய்ப்பு இல்லை, நடந்து போச்சு அப்படின்னா தட் இஸ் a கேஸ் ஸ்டடி. ஓகேனா இப்போ இந்திய வரலாறுல இல்லை தமிழ்நாட்டு வரலாறுல அது ஒரு கேஸ் ஸ்டடி. நீங்கள் ஆனவனா வசதியாக 1977க்குலாம் போக வேண்டியதில்லை, 2026 அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு எஸ்ஐஆர் தான் முழு முக்கிய காரணம்னு சொல்றீங்க. இப்போ மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக தான் இது, இந்த இவ்வளோ பேர் வந்து எழுச்சியாக வாக்களிச்சிருக்கிறது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் மட்டும் சொல்லலை, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்றாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவு எழுச்சி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி 73.5 ரைட்டுங்களா, அப்போவும் அதே தான் சொன்னாங்க, மாற்றத்துக்கு தான் இது இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா 73.5 கூட 11% டீலிமிட்டேஷனில் உங்களுக்கு இதை மன்னிக்கணும், எஸ்ஐஆரில் குறைச்சிருக்காங்க. அது வந்து அதாவது 100 மார்க்குக்கு 80 மார்க் எடுத்தீங்க போன தேர்தலில், இந்த தேர்தலில் 90 மார்க்குக்கு 80 எடுத்திருக்கீங்க. அதே ஆட்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில தொகுதிகளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு சில தொகுதியில் கொஞ்சம் கூடி இருக்கு. சென்னையில் வந்து ஓட்டு போட்டவங்களோட நம்பர் குறைஞ்சிருக்கு, ஆனால் ஓட்டு விகிதாச்சாரம் கூடியிருக்கு. அப்போ விகிதாச்சாரம் என்பது வேற. விகிதாச்சாரம் என்பது 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 90 பேர் போட்டு தான் ஒரு விகிதாச்சாரம். அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது அந்த 100 பேர் இல்லை, 100 பேரில் 90 பேர் தான் இருக்கிறாங்க, மிச்சம் 10 பேர் வந்து ஒன்று இறந்துருக்குறாங்க, இல்லை அவர் செங்கல்பட்டுலேயும் இருக்கிறாரு, சென்னையிலேயும் இருக்கிறாரு, இல்லை அவருக்கு டபுள் என்ட்ரி இருக்குது, தவறாக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு அந்த 10 பேரை தூக்கிட்டு திருப்பி மறுபடியும் நீங்கள் தேர்தல் வைக்கிறீங்க. இப்போ 90, அதே 90 பேர் மறுபடியும் ஓட்டு போட்டால் இப்போ 100க்கு 100. என்னப்பா இது? போன வாட்டி 90 பேர் ஓட்டு போட்டாங்க 90ன்னு, இந்த வாட்டியும் அதே 90 பேர் தான் ஓட்டு போட்டாங்க 100ன்ற, என்னப்பா இதுன்னா அதுக்கு பேர் தான் விகிதாச்சாரம். இந்த கணக்கு புரிந்த நீங்கள் அதிகாரிகளை போய் கேட்டிங்கன்னா இது நல்ல டர்ன் அவுட்டு, கொஞ்சம் இன்ஃப்ளக்ஸ் இருக்குது, அதாவது கொஞ்சம் கூடுதலாக பர்சன்டேஜ் ஆகிருக்கிறதுக்கு இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெறும் இளைஞர்கள் ஒண்டி வந்து ஓட்டு போட்டுட்டா 85% வரும். அப்போ முதியவர்கள், வயசானவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
பட் ஆனால் யூஸ்வலாகவே நேத்தைக்கு அந்த ஒரு ஜோஷ் இருந்துச்சு இல்லை சார், எல்லாருமே வந்து விஜய் மாதிரி அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டுட்டு நீங்க போறாங்க. நிறைய சமூக வலைதளம்லாம் பார்ப்பீங்களோ? இல்ல சார், நான் நேரில் என்னுடைய பூத்ல அதை நிறைய பார்க்க முடிஞ்சு சார், என்னால அதை. ஸோ அதனால நான் கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் வந்து விஜய்க்கான ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு என்னுடையது பெரம்பூர் தொகுதி, அப்ப அந்த தொகுதியில அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் நான் பார்க்கும்போது அப்ப அந்த தொகுதியில விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே வரும். விஜய் அந்த தொகுதியில ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. நீங்க பார்த்தது பெரம்பூர் தொகுதியில விஜயே நிக்கிறாரு, உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஜோஷ் தெரியும், இருந்தது ஜோஷ், அது உண்மைதான். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் வேற, விஜய் முதலமைச்சர் ஆக போறாரான்னு கேட்டால் என்னோட பதில் வேற. அப்ப எம்எல்ஏ ஆவாரா? எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் எம்எல்ஏ அதை பார்க்க தானே இந்த படத்தில், ரஜினி படத்தில் சொல்லுவார், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்குன்னு. அதை பார்க்குறது தான் பத்திரிகையாளர் நிறைய பேர் போடுறவர்கள் காத்திருக்கிறோம். ஏன் சார்? ஒரு சட்டமன்றத்தில் கேட்க, அதை நாங்கள் பார்க்க, எதிர்கட்சி அதுக்கு பதில் சொல்ல, ஆளுங்கட்சி அதுக்கு எதிர்வினை ஆற்ற, சபாநாயகர் அனுமதிக்க, இவர் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சொல்ல, பொதுமக்கள் மனு கொடுக்க, இவர் அதை தீர்க்க, எவ்வளோ இருக்கு. அதுக்கு தானே ஆசைப்பட்டார் அவரு. அப்போ மேபி 2006ல ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் போன மாதிரி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி போகலாம். இல்ல கூட துணைக்கு யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு கூட துணைக்கு கூட வரட்டும். ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிச்சு வந்தாங்க, சட்டமன்றம் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, அங்கே வந்து நல்ல கேள்விகள் கேட்கலாம். வாட் சார், என்ன சார் அப்படின்னு அங்கே கூட பேசலாம், அது வைப்பு கூட ஆகும். பார்க்கணும்ல, எதிரில் என்ன பேசுகிறாங்க, இவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தரவுகள் தெரியுது, அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. ஓகே, அதுக்கு தான் 4ஆம் தேதி எப்போ ஓட்டு எண்ணுவாங்க நானுமே ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஆனா இப்போ விஜய்க்கு வரக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மேபி லைக் ஒரு 18ல இருந்து 22% வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் 2006ல முதல் தேர்தலில் தேமுதிக சந்திக்கும் போது அவங்களுக்கு வெறும் 8.4% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு ஹியூஜ் நம்பர் நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவர் ஒரு ஸ்பாய்லரா இருந்திருக்காரு. ஒரு எம்எல்ஏவா உள்ள போனாலும் கூட ஒரு மைனாரிட்டி திமுக அமைக்கிறதுக்கான ஒரு வேலை தேமுதிக பண்ணாங்க. இந்த இடத்துல தாவேக்கு ஒரு 20% எடுப்பாங்க அப்படின்னும் போது அப்ப இந்த இடத்துல இது யாருக்கு சார் பாதகமா இருக்கும்? மைனாரிட்டி திமுகவா மீண்டும் திமுக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு துல்லியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. 6% ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. 6% 2021லயே பார்த்தோம். அது 6%, 1.5%, 21ல 3.5%. ஓகே, அந்த 3%, 1.5% இப்படிக்கா போட்டிங்கன்னா ஆட்சி மாறி இருக்காது. அதே 1.25 இப்படிக்கா போட்டிங்கன்னா அதிமுக ஆட்சி தொடர்ந்துருக்கும். ஸோ 6%. இன்னொன்று, காங்கிரஸ் அதிகமான வாக்கு விகிதாச்சாரம் எடுத்திருக்கு, திமுக வாக்கு விகிதாச்சாரம் கம்மி, ஆனால் சீட்டுகள் அதிகமாக ஜெயிச்சு திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வரலாறு. வெறும் இந்த பர்சன்டேஜஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விஜயோட ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் ஒரு நிறைய பேர், ஒரு 4-5 பேர் 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க, இல்லை ஒரு 70,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம், அந்த பர்சன்டேஜ், அவங்க அங்கீகாரம் வாங்கக்கூடிய தன்மையை ஸ்பீட் பண்ணிவிடும். ஸோ பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி 90,000 ஓட்டில் எடப்பாடியில் ஜெயிச்சாரு. அந்த 90,000 ஓட்டு அட்வான்டேஜை தூக்கி நீங்கள் நிறைய இடத்துல போட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 சீட்டு கிடச்சிருக்கும். ஒரே தொகுதியில் அவ்வளோ ஓட்டு வாங்கி என்ன புண்ணியம்? அதே மாதிரி திண்டுக்கல்ல ஆத்தூரில் வந்துட்டு ஐபி வந்து ஜெயிக்கிறார், ஐ பெரியசாமி அதிகமான ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அவர்லாம் 70,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறவர். அதுவும் எதிரிலலாம் சின்ன கட்சிக்கு எதனா கொடுத்தாங்கன்னா கேட்கவே வேணாம். மினிமம் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 50,000 +லேருந்து தான் போகும் அவருது. அப்போ அந்த ஓட்டை தூக்கி நீங்கள் திமுகவுக்கு நிறைய தேர்தலில் போட்டு திமுகவுக்கு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இந்த ஒரு தொகுதியில் வாங்குறது, இந்த பர்சன்டேஜ் ரிசல்ட் 234ல் 118 வாங்கினா கில்லி, அந்த நம்பரை தாண்டி இன்னும் பெருசாக வாங்கினா பக்கா மாசு, சூப்பர். அதான் எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களை போன்ற இளைஞர்கள் புரிகிற பாஷையில் சொன்னதான் அது போய் சேரும். அதனால ஆமாம், நீங்கள் 150 தொகுதி உங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா பக்கா மாசு. அப்போ 150 ஜெயிக்கலன்னா என்னன்னா பயிற்சி பத்தலை, திருப்பி மறுபடியும் போய் அப்போ இப்போ போனதெல்லாம் பத்தலை, இன்னும் பாட்டு இன்னும் வைப் ஏற்றி இன்னும் உங்கள் விஜய் உயிரென வரவான்னு சொல்லிட்டு பாட்டே பாடிக்கிட்டு இல்லாமல் போயிடணும். தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணி கட்சியை பலப்படுத்தினா மேபி 2031 ஒரு சான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஹங் அசம்பிளி வருமானு கேட்டிருந்தேன் சார். ஹங் அசம்பிளி வந்து இந்த நம்பர்ஸ்க்கு எனக்கு நம்ம வரும்னு தோணலை. ஏன்னா ஹங்குக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு க்ளோஸ் கால் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு நமக்கு ஒரு க்ளோஸ் கால், அதாவது விக்ட்ரி மார்ஜின் வந்துட்டு நேரம் ஆனாலும், இப்போ 1000 ஓட்டில் ஒருத்தர் தோக்கலாம், 2000 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கலாம், அது இருந்தாலும் ஜெயிக்க போகிறது ஏதோ ஒரு கட்சின்றது கிளியர் கட்டாக போயிடும். ஸோ அதனால் ஹங் வந்து வரதுக்கு வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது வரவே வராதுன்னு நான் இங்கே உட்காந்து நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது.
வந்து கடந்த கால வரலாறு. இல்ல அதுக்கு தான் நான் அந்த 2006 எக்ஸாம்பிள் இல்லைங்க, கேட்டேன். 2006 எக்ஸாம் நல்ல எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, அது வரலாம், அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஐ டோன்ட் see a 2006 இயர் இப்போ. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து கிராமங்களில் போய் நிறைய இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருந்தார். ஓகே. இப்போ இவரும் வாங்குறாரு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி 40% எடுக்கிறாங்க, ரெண்டாவது கட்சி 30% எடுக்கிறாங்க, மூணாவது கட்சி 20% எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் இஸ் பாசிபிளி ப்ராக்டிக்கல். ரிசல்ட் எதுவும் மாறலையே, அங்கே எங்கேருந்து வருது? ஏ வந்து ரூலிங் பார்ட்டி, பி வந்து எதிர்கட்சி. பி வந்து ரூலிங் பார்ட்டியாக மாறுது, இல்லை ஏ ரூலிங் பார்ட்டியாக மாறுது. அவங்க 40 வாங்குறாங்க, இவங்க 30, இல்லை 30 வாங்கினாங்க 40 வாங்கிட்டாங்க, 40 வாங்கினா 30 வாங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே மாற்றினாங்க. நீங்கள் 20 வாங்கி நான் அப்படியே உட்கார வேண்டியதான். ஓகே. அதுவும் அரித்மெட்டிக். அது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. விஜயகாந்த் வந்தார் இல்லையா, மூன்றாவது அணியாக வந்தார் இல்லையா, மூணாவது தானே இருந்தார். மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, மூன்றாவது பெரிய பலமான கூட்டணி ஆச்சு, மூன்றாவது கூட்டணியாக தான் இருந்தது. அது மூணாவது தான் வந்தது. அது மூணாவது ரெண்டாவது ஆகிறதுக்கோ இல்லை மூணாவது ஒன்றாவது ஆகிறதுக்கோ நிறைய வேலைகள் செய்யணும், நிறைய உழைப்பு தேவைப்படுது. நீங்க சொல்ற இந்த 40-30 வந்து 40-30ஆவோ இல்லை 30-40ஆவோ அவங்களுக்குள்ளே மாறினா மட்டும்தான். அப்படி மாறாம இந்த 40ல இருந்து ஒரு 10ஓ இல்லை ஒரு 20ஓ இந்த 20க்கு வருது அப்படின்னா எக்ஸாக்ட்லி. இப்போ இன்டர்சேஞ்ச் வந்து அவங்களுக்குள்ளேயே ஆயிக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் 15% வந்து ரிசர்வ் வெளியில் இருந்திருக்கு. அந்த 15% தமிழ்நாடு பார்த்துருக்கு. அந்த 15% ஒரு காலத்தில் மக்கள் நல கூட்டணியாக இருந்திருக்கு. அந்த 15க்குள்ளேயே மக்கள் நீதி மையம் இருந்திருக்கு. அந்த 15க்குள்ளேயே போன வாட்டி நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் இருந்திருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த 15%க்குள்ளே இருந்திருக்கு. அமமுக ஒரு காலத்தில் இருந்திருக்கு அந்த 15%க்குள்ளே. அதாவது இந்த ரெண்டு பேரையும் பிடிக்காது அப்படின்னாவே 15% ஒன்று இருக்குது. ஸோ அது கூட விஜய் சேர்த்து எவ்வளோ வாங்க போகிறார், அது கூட இன்னும் ஒரு 20-25 வாங்குறார் அப்படின்னா தென் எஸ் இஸ் த மேன். அது இல்லைன்னா தென் திருப்பி மறுபடியும் பாட்டு போட்டு வைப்பு பண்ணி டான்ஸ் ஆடினே போக வேண்டியதான். ஓகே. ஆனால் பட் இப்போ தாவேகாவுக்கு இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வருதுன்னு நம்ம பேசுகிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே சீட்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது அதுதான் முக்கியங்க. நம்ம சந்தோஷத்துக்கு சொல்லிக்கலாம். இப்போ கூட என்ன பண்ண போகிறாங்க, தாவேகாவில் இருக்கிறவங்கலாம் இவ்வளோ ஓட்டு ஃபஸ்ட்டு தேர்தல் யாருன்னா கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை கடைசி வரலும் கொண்டு போய் அதை ஒரு கட்சியாக மாற்றி அந்த கட்சியை உட்கார வைக்கிறது தான் முக்கியம். அதுக்கு நான் திரும்ப புதுசாக எதுவும் சொல்ல, நான் ஆல்ரெடி சொன்னதான் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓய்வு ஓய்வு ஓய்வு. சரி, அப்போ அவர் ஓய்வை குறைச்சி உழைப்பை ஏற்றினா ஜெயிக்க போகிறார். இல்லை நான் இப்படியே எடுத்துகிட்டு இப்போது இந்த தேர்தலில் குழந்தைங்கள கூப்பிட்டீங்க, 2029 அடுத்த தேர்தல் வரப்போகுது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? படம் எதுவும் இப்போ புதுசாக வரல, அப்போ திருப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் விசில் அடிச்சு விடுங்க, மோடி அவர்கள் காதில் கேட்குற மாதிரி ஊதுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்களா? இல்லை, அப்போ கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்த குழந்தைங்கலாம் ஓட்டு போடுற வயசுக்கு வந்துருவாங்கல்ல சார், அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? சரி, அப்போ கிண்டர் ஜாய்க்கு வேலை இல்லை. இல்லை, கிண்டர் ஜாய் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அதோட அதுக்கப்புறம் கிண்டர் ஜாய் யூஸ் பண்ண போகிறது இல்லையா? இவங்க எல்லாரும் வளர்ந்துட மாட்டாங்களா சார்? அதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி விருது விழா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோ இந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்தால் நடத்துவாரோ என்னமோ நடத்துவார் சார். அறிவிப்பு வந்தால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நடத்துவாருன்னு. சரி, அறிவிப்பு வந்ததானே சார் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இல்லை, அது ரைட்டு, நான் நடத்துட்டோம் வேணும்னு சொல்ல, நானும் அதை தான் சொல்கிறேன். இன்னும் பார்ட்டிசிபேஷன் தேவை, இன்னும் மக்கள் அவர் சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், அரசியல் புரிஞ்சுக்கணும், பயிற்சி தேவை, பயிற்சி பத்தலை. இந்த கடைசி நேரத்தில் ஒரு சில தலைவர்களை குறை சொல்லிட்டு கடந்து போகிறது பண்ணாமல் முன்னாடியே பேசணும். இப்போ கூட சரி பாருங்கள், 2000 அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அந்த லாஸ்ட் பிரச்சாரம் அவர் ஒரு 25 மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சாக பேசினது அப்படிங்கிறது, 25 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சாக பேசினது ஒரு பெரிய பிரச்சாரம் இல்லைங்களா? இவ்வளவு நாள் கண்டனம் தெரிவிக்காமல் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஹார்ஷான கண்டனத்தை பயத்தோட உச்சமாக நான் பார்க்குறேன். பயந்தாங்கோலி மாதிரி கச்சை நேரத்தில் தேர்தல் முடிகிற நேரத்தில் கூகுளி போட்டு ஓடி போயிடுறது. இல்லை, இந்த கிரிக்கெட்டெலாம் விளையாடுவாங்க குட்டி பசங்க, அப்போ நான் பேட்டிங் நீ போலிங்கன்னு அந்த எதிரில் இருக்கிற பையனை என்ன பண்ணுவான், பால் போட சொல்லுவான். இவர் நல்லா பேட் ஆகிடுவார். அப்போ இருட்டிச்சுப்பா நாளைக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிடுவாங்க, காட்சி காட்டாமல். அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அதை காட்சி காட்டாமல் போகிறது, எதிரில் இருக்கவனுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, பேட்டு கொடுத்து நீ பால் போட அடிக்கணும்ல. நீங்கள் ஒன்றே ஆடிட்டு போயிட்டீங்க கேட்டால். அதாவது ஒரு கட்சியை வந்து குறைச்சி மதிப்பிடுறதோ மட்டம் தட்டுறதோ ஏனையும் பேசுகிறதுன்றது அரசியலில் வந்து அது அவங்கவுங்களோட விஷயம். நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆர் யூ டூயிங் லெவல் பிளேயிங் ஃபீல்டு? பாஜகவை பற்றி நீங்கள் எதனா விமர்சனம் பண்ணிங்களா? காங்கிரஸ் நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசுங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணலையா? காங்கிரஸ் பண்ணது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நலன் தானா? இன்றைக்கி பேசுகிற இந்த நீட்டை வந்து யார் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அந்த விஷ ஊசி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்தது? ஃபஸ்ட்டு அது யார் காரணம்?
இன்றைக்கி பேசுகிற அந்த கட்சித்தீவு பிரச்சனை, அதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது, யாரோட ஆட்சி காலத்தில் யார் கொடுத்தது, யார் அதுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணி மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது. இலங்கை தமிழ் பிரச்சனை, ஈழத்தில் மக்கள் இறந்ததை பார்த்தோம். யார் ஆட்சி காலத்தில் அது வேகம் எடுத்தது, போர் எப்போ வந்து முடிஞ்சது, எல்லாம் வந்து பிரச்சனையே இல்லையா? அவங்க தான் கூட்டணிக்கே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ உங்களுக்கு வந்து ஈழத்து மேலே ஒரு அக்கறை இல்லை, இலங்கை தமிழர்கள் மீது அழுவ காது அதெல்லாம் உங்களுக்கு கேட்கல. உங்களை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டா நீங்கள் வயலும் வாழ்வு மாதிரி நல்லா வாசிப்பீங்க. அதான் அப்போ உங்கள் அரசியல் இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்க ஈழ பிரச்சனை பேசுகிறவங்க, விவசாயிகள் கூலி பிரச்சனை பேசுகிறவங்க, சாம்சங் பிரச்சனை அப்படி ஒன்று இருக்குன்றது தெரியுமா அவருக்கு? இப்போ கூட சர்வதேச அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு திருப்பி காலையிலேருந்து. என்ன நிலைப்பாடு? சரி, எல்லாமே வந்து அதாவது குட்டி பசங்கக்கிட்ட, அரசியல் தெரியாத பசங்கக்கிட்ட கிண்டர் ஜாய் லாலிபாப் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஈஸி. அது இந்த தேர்தலில் பண்ணிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னா 2029 தேர்தல் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அது நம்ம எண்ணும்போது தான் தெரியும். வர்க்கம் சரி, இந்த கிண்டர் ஜாய் கதை இல்லைனாலும் ஓட்டு வரும். அவர் வந்து கிண்டர் ஜாய், கேட்பரிஸு, ஜெம்ஸு, விசிலு, பலூனு, குட்டி பிஸ்கெட்டு இது மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறார் இந்த சீசனில். ஒரு 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 பெரியவர்களுக்கு உண்டான ஒரு அரசியல் புரிதலோ இல்லை அவங்க எதிர்பார்க்குறது. இது ஒரு ஹெல்த்தியான அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நான் நினைக்கல தான். ஆனால் நம்ம சொன்னால் நம்மள என்ன நினைக்கிறாங்க, அன்ஹெல்தி ஃபெலோ திஸ் ஃபெலோன்றாங்க அவங்க. கடலூருக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க கடலூருக்கு போகல? என் கடலூர் பார்த்தா எப்படி தெரியுது? அங்கெல்லாம் ஜனங்க இல்லையா? அவங்கக்கிட்ட ஓட்டு இல்லையா? நீங்கள் போய் கேட்க மாட்டிங்களா? ஹெலிகாப்டரில் போகிறேன் நீங்கள் கடைசியாக, அப்புறம் பஸ்ஸில் போகிறேன், அதுக்கப்புறம் காரில் போகிறாரு. ஏன் போகல? எதுக்கு அத்தின் நாள் ஓய்வு? இது வந்து என்ன பெரிய கம்பசூஸ்திரம் வேலை? அந்த ஊரில் போய் கொஞ்சம் செலவு பண்ணி இங்கே இருக்கிற ஆட்சி சரியில்லைன்னு போய் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு திருப்பி வர போகிறீங்க. உங்களை என்ன ஒலிம்பிக்ஸில் ஓட சொன்னாங்களா? இல்லை குத்து சண்டைக்கு உடம்பை வருத்தி கஷ்டப்பட்டு மூஞ்சிலெல்லாம் காயமாகி எதனா கோல்டு ஜெயிக்க சொன்னாங்களா? சுலபமான அரசியல். அவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டு மக்களுக்கு, அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அதை பேசுகிறதுக்கு போகிறதுக்கு இவருக்கு கஷ்டம். ஊராக போய் பேச அதவே பண்ணல. சரி, அவர் தொகுதியில் போய் எல்லா வட்டமும் வார்டு, ஒரு 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 சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா 6லேருந்து 8 வார்டு இருக்கும் நகரம்னா. உங்களது இப்போ உங்கள் வார்டுக்கு வந்தாரா? எல்லா தெருக்கும் இல்லை, உங்கள் வார்டுக்கு வந்தாரா? அட்லீஸ்ட்டு ஜோஷ் இருந்தது. நீங்கள் வாக்குச்சாவடியில் மட்டும்தான் சரி நல்லா பார்க்க முடிஞ்சுது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா மற்ற வேட்பாளர்களை பார்த்தீங்களா? உங்கள் தொகுதியில் அதிகமாக நீங்கள் எந்த வேட்பாளரை பார்த்தீங்க? இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு அது தெரியல. பட் வீட்டில் சொல்லும்போது டிஎம்கே பார்த்துருக்காங்க. அண்ட் லைக் பக்கத்து தெருலலாம் பாமக கூட வந்திருக்காங்க. தாவேக்கா கேண்டிடேட் வரல, பட் வந்திருக்காங்க. கட்சிக்காரங்க வந்து ஓட்டு கேட்குறது வேறு, அண்ணனே வந்து ஓட்டு கேட்குறது எப்படி இருக்குது? சரி, தெருவில் நடந்து போக முடியாது, நீங்கள் ஒரு பெரிய லீடரு, மாஸ் லீடரு, கூட்டம் சேர்ந்துடும், வண்டியில் கொஞ்சம் வேகமாக போயிருக்கலாமே. முதல்ல ஸ்டாலின் கொளத்தூர் போயிருக்காரா? வட்டமாக போயிருக்காரா? குறுக்கு சந்து பெரம்பூருக்குள்ள ரோட் ஷோ போல. ஏன்? சரி, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் எங்கே போயிட்டார்? தொகுதிக்கு போயிட்டாரா? எம்எல்ஏவா போய் மக்களை பார்க்கணும். எம்எல்ஏவா நான் அதிமுக பொதுச் செயலாளர், நான் முன்னாள் முதலமைச்சர், அதெல்லாம் இல்லை. நான் வேட்பாளர், என் தொகுதிக்கு நான் வேட்பாளர், என் தொகுதிக்கு நான் எம்எல்ஏவாக ஆகணும், அங்கே மக்கள் பணிப்பணும். போய் அதேமாதிரி முதல்வர் கொளத்தூர்னு வரும்போது நான் முதலமைச்சர் நான் வராரு. கொளத்தூர் தொகுதிக்கு என்ன வேணும், கொளத்தூர் தொகுதிக்கு நான் என்ன பண்ணேன், நான் ஆட்சியில் இருந்தேன், இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், இப்படி சொல்லி தானே பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் ஒண்டி ஒரு தினுசாக உங்களுக்கு வசதியாக ஏற்ற மாதிரி பண்ணுறீங்க? அவருக்கு வந்து தெரியலன்ட்டுலாம் இல்லை, அவருக்கு தெரியும். அவர் நினைக்கிறாரு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அரசியல் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டார். இந்த 85 விழுக்காடு வாக்கு வந்தோடனே இளம் வாக்காளர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய சுனாமி வந்திருக்கு, இந்த சுனாமியில் வந்து அடிக்கிற அடி, அண்ணே நீ 4ஆம் தேதி ஒண்டி பாருண்ணே, அடிக்கிற அடி அந்த 2 திராவிட கட்சி என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு வைப்பு பண்ணி 9 நாளுக்கு ஜனநாயகன் மாதிரியே, அப்போ படம் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு, அந்த மூடு அந்த வைப்பை தான் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த வைப்பு தான் உங்களை இப்படி பேச வைக்குது. அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்ன எப்படி பேச வச்சு சார்? நான் பாட்டுக்கு 7 உட்காந்துட்டு இல்லை சொல்கிறேன், அதாவது பயங்கரமாக இருந்தது ஃபீல்ன்றீங்க இல்லையா? சரி, ஒயிட் ஷர்ட்டும் பீச் பேண்ட்டும் பல வருஷங்களாக போடுறாங்க, இவர் போட்டதுனால இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலாகவே மாறி இருக்குல்ல சார். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக டிராஃபிக் போலீஸே அப்படிதான் சார் இருக்காங்க. அப்புறம் டிராஃபிக் போலீஸ்லுமே மென் வித் காக்கி தான் அவங்களுக்கு பேர். டஸ் தட் மீன் ஆல் ஆஃப் தெம் பிலாங் டு டிவிகே?
இது ஷார்ட் சைட்டட்ஸ். அதாவது என்னென்னா, நமக்கு என்ன மனசில் பிடிக்குதோ அதோட கம்பேர் பண்ணிக்கிறது. நம்ம அண்ணன் ஜெயிப்பார் 85 லிங்க் பண்ணிக்கிறது. இந்த மைண்ட் அப்படி ரீட் ஆகும். சைக்காலஜி ஆஃப் மைண்ட் தட் ரீட்ஸ் லைக் தட். பட் பர்சன்டேஜ் எல்லாமே விட்டுருவோமே, விஜய் இன்னைக்கு யாருடைய வாக்குகளை கவர்ற இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது நீண்ட காலமாக பேசப்பட்டு இருக்கு. அதிமுக வாக்குகளை தான் பெரும்பாலும் கவருவார் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இல்லை ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் வந்து நிறைய விஜய்க்கு போகும். ஏன்னா திமுக தான் கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படின்றது பார்க்க முடியுது. பட் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்து நீங்கள் எப்படி சார் அதை அனலைஸ் பண்ணுறீங்க? எல்லா கட்சிகளுக்கு எதிராக இருக்க ஓட்டையும் எடுக்கிறாரு. ஓகே, வெறும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான், இல்லை பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படி கிடையாது. அப்போ திமுகக்குன்னு இந்த வாட்டி ஸ்கோப்பே கிடையாதா? எல்லாத்தையுமே விஜய் எடுத்துன்னு போயிட்டாருன்னா அப்போது திமுக என்ன பண்ணோம்? யாரை எதிர்க்குது? அதிமுக வந்து திமுக எதிர்க்கவே இல்லை பெருசாக. ஆமாம், என்ன சொன்னாங்க? அதிமுக பிஜேபியோட ஆளு, அப்போ நான் வந்து பிஜேபி தான் எடுக்கிறேன், விஜயும் பிஜேபி தான் எடுக்கிறேங்க. ஸோ இப்போ வெறும் பிஜேபி, அதாவது இந்த ஊருக்கே பிரச்சாரத்துக்கே வராத பிஜேபி, மோடி அவர்கள் அதிகமாக வரல, அமித்ஷாவும் அதிகமாக வரல. இந்த வாட்டி ஊருக்கே வராதவங்களை எதிர்த்து தான் 2 பேரும் பிரச்சாரம் பண்ணிங்களா? இது கொஞ்சம் சிரிப்புத்தனமாக இல்லை? இந்த பக்கமே வராதவங்க இல்லையா, இல்லை நிறைய தொகுதி தோக்க போகிற ஒரு கட்சியை எதிர்த்து தான் இவங்க பிரச்சாரமே கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லாஸ்ட் 50 இயர்ஸாக இட் இஸ் டிஎம்கே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஒன்று டிஎம்கேக்கு ஆதரவு, இல்லை டிஎம்கே எதிர்ப்பு. இந்த டிஎம்கே எதிர்ப்புன்றது தான் அதிமுக. அதிமுகவோட ஆக்சிஜனே வந்து ஆன்டி டிஎம்கே. அவங்களுக்கு போடுங்க இல்லை எங்களுக்கு போடுங்க, இப்படி தான் போயிருக்கு. விஜய் இதில் வந்து என்னன்னா, ஈஸ் ட்ரைங் டு பிகம் அன் ஏடிஎம்கேவை அவர் முயற்சி பண்ணுறாரு. என்னோட பிரச்சனை இல்லை என்னோட புரிதல் அங்கே என்னன்னா, எப்பா நீ ஏன்பா ஒருத்தராக மாறுற, நீயா இருப்பா அப்படின்னா இல்லை. 1977 அதுக்கப்புறம் வள்ளல், அதுக்கப்புறம் இப்படி தான் ஒருத்தர் இருந்தார், அப்படி தான் ஒருத்தர் இருந்தார். எப்போ நீ என்ன பண்ண போகிற? சரி, அவர் மாச்சினா ஃபுல்லாக பண்ணனா அதுவும் பண்ண மாட்டேன். அவர் மாதிரி ஆனால் அவர் கிடையாது, இவர் மாதிரி ஆனால் இவர் கிடையாது. சரி, நீ என்ன மாதிரி அதை சொல்லுன்னா அது பக்கா மாசு வேறு மாதிரி. இப்போ இப்படியெல்லாம் அரசியல் பேசினா நான் என்ன பேசுறது? இல்லை, இந்த முறை நாங்கள் தான் எதிர்கட்சியாக வருவோம் அப்படிங்கிறதையே டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இந்தியாவே ஆகிட்டாங்க அவங்க. அதனால் அதெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் கேட்குற அந்த கேள்விகளுக்கு வந்து என்கிட்ட உண்மையிலே பதில் கிடையாது. ஓட்டு எண்ணி அன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா, அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் போடலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பேட்டர்ன் கிடையாது. இவங்க என்ன மாதிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் சோஷியல் பேராமீட்டர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐடியில் இருக்கிறவங்களும் வேலை போடுறதா சொல்கிறாங்க. அது என்னென்னா ஐடிக்கு அவங்களுக்கு தேர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனாலையோ, இல்லை தக்காளி விலை ஏறுறதுனாலையோ, இல்லை வந்து வாட் இஸ் தட் ஒரு கரண்ட் பில் கூட ஆகிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அஃபெக்ட் இருக்காது. அவங்களுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் எதனா வந்து 7.5 வச்சு கூப்பிட்டு விட்டாருன்னா அன்னைக்கு வலிக்கும். தமிழ்நாட்டிலையோ இல்லை இதுலன்னும் போது தெரியாது. நான் ஜெர்மனிலேருந்து வரேன், ஓட்டு போடலாம் வரலாம், மலேசியாவிலேருந்து வரலாம், ஓட்டு போட வரலாம் அப்படின்னா, மலேசியாவில் வேலைக்கு போனீங்க, சரி அங்கே வேலை செய்கிறீங்க, ஓட்டு போடுங்க, போயிட்டு திருப்பி போட போகிறீங்க. இந்த பிராண்ட் இருக்குல்ல, என்னன்னா இந்த வைப்ஸு மோகம், அதை எடுத்து போட்டோன்னே ஒரு 10,000 பேர் வா ப்ரோ செம்ம ப்ரோ அப்படின்னு. நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டு தான். ஃபோன் வச்சுட்டு ஒரு இடத்த எடுத்து போட்டால் ஜேர்னலிஸ்ட்டு. சரி, ஜேர்னலிசம் அதை அலோவ் பண்ணுது, பத்திரிகை துறை அதை அலோவ் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு சாலை மோசமாக இருக்குது, ஒரு இபி டிரான்ஸ்ஃபார்மர் மோசமாக இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து உங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு வீடியோவாக எடுத்தால் சம்டைம்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தால் அதுவும் ஒரு வகையான பத்திரிகையோட வேலை தான். அது ஒரு குறையை, மக்கள் தேவையை, மக்கள் பிரச்சனையை நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்வது தான் பத்திரிகை தொழிலோட அடிப்படை தர்மம், அடிப்படை வேலை. அந்த வேலையை இன்றைக்கி யார் வேணால் செய்யலாம், அதை அனுமதிக்குது. இப்போ உங்களுக்கு இதே நானும் வந்து போலீஸ்காரனை மாதிரி நானே போலீஸாக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வெள்ளை சட்டை பீஜி கலர் பேண்ட்டு போட்டுன்னு டிராஃபிக் போலீஸ் மாதிரி போட்டு ஒரு லத்தி எடுத்துன்னு நானே அப்படி ஆகிட்டேன்னு பண்ணால் காவல்துறை உங்களை விடுமா? ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வந்து அவங்க எடுத்து இவால்வ் ஆகி அவங்க அந்த ஒரு ரீல்ஸு வைப்ஸு இதெல்லாம் போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த சோஷியல் மீடியாவில் அந்த இமேஜ் நல்லாவே ட்ராவல் பண்ணுது. தட் இஸ் their ஒன் அண்ட் ஒன்லி வெப்பன்.
and that has been used and it has been overused. ஓகே, அப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஜய்க்கான ஒரு சப்போர்ட்டாக தெரியுது. பட் கிரவுண்ட் லெவலில் ஆக்சுவலாக அந்த சப்போர்ட் கிடையாது. இருக்கு, பட் சொல்லக்கூடிய அளவுக்கு வின்னிங் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் எதுக்கு 100 வேட்பாளருக்கு மேலே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஏன் சீட்டு வேட்பாளர் சீட்டை நீங்கள் கடைசியாக அறிவிச்சிங்க? மற்ற கட்சியில் சீட்டு கிடைக்கல, வாய்ப்பு இல்லாதவங்கலாம் ஒரு நாள் முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கட்சி விஜய் மக்கள் இயக்கத்தை தானே நீங்கள் கட்சியாக மாற்றுறீங்க. அப்போ அந்த கட்சியில் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணலையா? ஏன் நேர்காணல் நடத்தலை? பணம் வாங்கினீங்க, வேட்புமனு வாங்கினீங்க, ஏன் நேர்காணல் நடத்தலை? நேர்காணல் நடத்தாமல் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நான் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சி சொல்லியே, கட்சியிலேருந்து வரக்கூடிய குரல்கள் தானே. அது இப்போ பேசப்படாது. அந்த குரல் வந்து அமைதியாக இருக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஒருவேளை அதிமுக தோக்குது அப்படின்னா இபிஎஸ் அவர்களோட தலைமையை இன்னும் மறுபடியும் கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை திமுக தோக்குதுன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து போன வாட்டி வந்தார்ப்பா தலைவர், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, கலைஞராக இருந்தால் வேறு அப்படின்வாங்க. அழகிரி போன்றவர்களோ இல்லை திமுகவில் மற்றவர்களோ ஒரு சில கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஊழல் அமைச்சர்கள்லாம் இப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் கொங்குல அப்படி பண்ணுவார், 15 சீட்டு எடுப்பார், நீங்கள் என்னாச்சு? இதெல்லாம் கேள்வி வரும். விஜய் அவர்கள் சிறப்பு, ஒரு வேளை பண்ணலை, அவர் தோற்று போகிறாரு அப்படின்னா, இல்லை மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் கலக்குரல் வரும். எவ்வளோ வேகமாக மற்ற கட்சியிலேருந்து வந்தாங்களோ அதே வேகத்தில் இந்த கட்சியிலேருந்து உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வரக்கூடிய நேரத்தில் மற்ற கட்சிக்கு திருப்பி போயிடுவாங்க. இது சுலபமாக வருது, அது சுலபமாக போயிடும். வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு எடுக்கிறாருல அண்ணன் சீமா, நான் தனித்தே தான் களம் காண்பேன், நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், அதுவும் கேள்வி கேட்கப்படும். கேள்விதான் உண்மை, கேள்விதான் யதார்த்தம். யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களை கேள்வி கேட்பது கடினம். தோற்பவர்களை கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கவங்களோ இல்லை எதிர்குரல்கள் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதுதான் சார், இப்போ திமுகவை எதிர்க்கிற எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் பிரச்சாரம் யுக்தியாகவே வச்சு ஆரம்பிச்சாங்க. 3 கட்சிகளுமே திமுக தான் எதிர்க்கிறாங்க. அதிமுக கூட்டணி, தாவேக்கா, நாம் தமிழர் கட்சின்னு. இப்போ 3 பேருமே ஸ்பிளிட் பண்ணுறாங்க அந்த ஓட்டு அப்படின்னும் போது திமுகவுக்கு பாசிட்டிவாக தானே போகும். அது 2016 சினாரியோ. நம்ம 2006 சினாரியோ நம்ம பார்த்தோம். இப்போ 2016 சினாரியோ. அதாவது இன்னொரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதில் வந்து அதிமுகவோட கோவத்தை வந்து எல்லாரும் அப்சார்ப் பண்ணிக்கிறனால அதிமுக திருப்பி கட்சி ஓட்டை வாங்கி ஓரளவுக்கு ப்ரோ இன்கம் வச்சு திருப்பி ஆட்சியை தக்க வைக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா. சரி, அந்த மாடலும் வந்து பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ திமுக வந்து அப்படி ஜெயிக்கலாம்னா மேபி அது வாய்ப்பு இருக்கலாம். விஜய் யாரோட ஓட்டு அதிகமாக பிரிக்கிறாருன்றது தான் இங்கே மேட்ரு. விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்றது மேட்ரே கிடையாது. விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்ற மேட்ரு அது அவருக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். விஜய் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்றது தான் இந்த தேர்தலோட ரிசல்ட்டை முடியும். ரெண்டுமே வேறு வேறு. நான் 30 அதாவது நீங்கள் 40% வாங்குறீங்க, அவர் 38 வாங்குறாரு, நான் 36 வாங்குகிறேன். நான் 36 வாங்கினது முக்கியம் இல்லை, நான் வந்து 38காரரை அடிச்சேனா இல்லை 40காரரை அடிக்க தவறிட்டேனா தான் அங்கே மேட்டர். அதுதான் முக்கியம். யார் ஓட்டை விஜய் பிரிக்கிறாருன்றது தான் இந்த தேர்தலில் முக்கியமான ஃபேக்டர். விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்றது மேட்டர் இல்லை. விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் இந்த தேர்தல் முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பு இல்லை. விஜயால் இ கேன் பி அ ஸ்பாய்லர். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்பாய்லராக பார்த்தோம், இப்போ ஈவன் அ லிட்டில் பிகர் ஸ்பாய்லராக பார்க்குறோம். அவ்வளோதான். ஸ்பாய்லர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பாய்லர். நீங்கள் 3வது ஒரு அணின்னு அமைச்சு உங்களுக்கு கீழே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பேர் ஸ்பாய்லர் தான். அப்படி சொல்லலாம். இல்லை புதுசு என்ன இருக்குது, களத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு எவ்வளோ வசீகரம் இருக்குது, எங்கள் கட்சிக்கு எவ்வளோ சக்தி செல்வாக்கு இருக்குது, தாவேக்கானா என்ன, தாவேக்காவால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட ஒரு தேர்தலாக அதை எடுத்துக்கலாம். அதை வைத்து அடுத்த நுகர்வுகளுக்கு பயணம் பண்ணுறது கூட அது பயன்படும். அப்படி எடுத்துக்கலாம். பட் அதை பார்க்கணும், அதனுடைய தாக்கம் என்ன ஏதுன்றது. விஜயகாந்துக்கு கிராமங்களில் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருந்தது. விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு வாக்கு கிடையாது கிராமங்களில். ஆனால் விஜயோட தாக்கம் அன்றைக்கி செல்ஃபோன் கிடையாது. அப்போ இது எந்த அளவுக்கு போய் பண்ணுதுன்னு பண்ணோம். அன்றைக்கி வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, மோர் சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரீம் ஆஃப் லீடர்ஸை விட. ஏன்னா அவங்க வந்து அப்போவே வந்து 3-4 வாட்டி சிஎம் ஆனவங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க 1 டைம் சிஎம் ஆனவங்க எக்ஸ்பீரியன்ஸ். தேவர் 3 times or 4 times சீஃப் மினிஸ்டர் பை தென். அவங்களோட அனுபவம் என்பது கூட இன்றைக்கி இருக்கிறவங்கள விட.
இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லியிருந்தா விஜய்லாம் கட்சியை தொடங்கியிருக்க மாட்டாருங்க. அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தா அம்மா படம் ரிலீஸ் பண்ணமான்ற மாதிரி இன்னொரு வீடியோ வந்திருக்கும். அதுக்கு இயக்குனர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து பயம் இல்லை, அதுக்கு பேர் மரியாதை. மரியாதை என்பது அது ஒரு தமிழ் சொல்லாடல், ஏன்னா ஒரு இலக்கிய தமிழ் கலந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. நான் பார்த்தது தான். இன்றைக்கி கேட்டால் பார்க்கல, அப்படியெல்லாம் சந்திப்பு நடக்கலை, நாங்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம். அப்போ உங்கள் வேலை என்ன? ஒரு நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஐயாவே சொல்கிறாரு, விஜய் வந்து அம்மாவுக்கு வந்து நாங்களாம் வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி கூட இருந்த ஆதவஜனை சொல்கிறாரு, அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இது ப்ளூ இது ரெட் அண்ட் பிளாக் சைக்கிளில் போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டார் போன வாட்டி அப்படின்னு. என்ன பண்ணியிருக்கிறீங்க இப்போ நீங்கள்? இந்த பிராண்டிங் வேலைலாம் பண்ணியிருக்கிறீங்களா? விளம்பரம் மாதிரி சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் என்ன சொல்ல வரீங்க? புரியுது. இதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நேர்காணல் தான் நம்ம இதெல்லாம் கேட்போம். அதனால் உஷாராக உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவர் என்ன நினைக்கிறாரு. ஆனால் தேசத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்களாம். ஆல்ரெடி ஒருத்தரை டெல்லியில் தத்து கொடுத்து தான் படாத பாடு படுத்துனுங்கிறாங்க. அவரை இப்படி தான் சாரம் சேர்ந்துலாம் வாழ மாட்டார், சார் தனியாக தான் இருப்பார். அவரை பற்றி எதுவுமே பேசலை பார்த்தீங்களா? கடைசி நாள் எடப்பாடி பழனிசாமி கடைசி நாளில் கேட்குறீங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நிறைய வாட்டி கேட்டீங்க, ஏன் மோடிஜியை பற்றி பேசவே இல்லை? ஏன் மோடிஜிக்கு வந்து அவர் அரசியல்வாதி இல்லையா? அவர் என்ன ஹாங்காங்கில் ஜனாதிபதியாக இருக்காரா? ஏன் அவரை பற்றி எதுவுமே பேசலை? ஒரு சைடு திமுக என்னன்னா பொழுதுக்கும் பாஜக பாஜக பாஜக. இவர் விஜய் சார் ஒரு எதுவுமே பேசலையே பிஜேபியை பற்றி. ஒரு 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 நிமிஷம் தொடருவையா? நம்ம அரசியல் எதிரியை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா இந்த எதிரி அந்த எதிரி, அதுவே தெரில. எதிரியில் என்னப்பா வகை வகையாக வச்சுருக்கிறீங்க? அது என்ன ஒன்று வந்து இந்த எதிரி அரசியல் கொள்கை எதிரி, கொள்கை எதிரி. எப்பா அந்த கொள்கை இருக்குது பாருங்க, பூரா கொள்ளைக்கும் காரணம் இந்த கொள்கை தான். இந்த கொள்கையை அடமானம் வச்சுட்டு கொள்ளை அடிக்கணும், அதுக்கு தான் கொள்கை. இல்லை, பட் நான் ஹைப்போதட்டிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல இந்த தேர்தலில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ இந்த முறை ஹைப்போதட்டிக்கலாகவே வச்சுப்போமே, ஹங் அசம்பிளி ஏற்படுது அப்படின்னா திரும்பவும் அந்த ஒரு குரல் எழுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை 2006 நான் ஏன் ஹங்குக்கு கமிட் ஆகலை நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது வந்து ரிமோட் சான்ஸ் தான், நிறைய பாசிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பேயடி காத்திருக்கு இந்த தேர்தலில். ஓகே, போன வாட்டி காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்க இந்த வாட்டி வராது, வரத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பது காங்கிரஸ் தோழர்களுக்கு, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியும். பார்த்து செலக்ட் பண்ணி தான் தொகுதிகளை பார்த்து செலக்ட் பண்ணி நல்லா பண்ணீங்க, பார்த்து உழைச்சிருக்கணும் மக்களுக்கு, பார்த்து மக்களுக்கு குரல் கொடுத்துரும். அதிமுக பிஜேபியில் நிறைய பேர் ஈவன் மேலே இருக்கிறவங்களுக்கு கோவம் இருக்காமா, என்னன்னா இவர் வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புல, தூக்கிற தொகுதியை நம்மகிட்ட நிறைய கொடுத்துக்கிறாரு, அமைச்சர்கள் எடுத்து நம்ம தேர்றது கஷ்டம் அப்படின்னு பாஜக தலைமை வந்து கோபமாக இருக்கா. அண்ணாமலைக்கு திருப்பியும் ஏதோ அசைன்மெண்ட் வந்துடும், அண்ணாமலைக்கு ஒரு திருப்பியும் ஒரு வேலை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் ஓடுது. எது உண்மை எது போய் நமக்கு தெரியறதில்ல. ஆனால் தேசிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நிறைய எம்எல்ஏஸ் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு 15-20 சீட்டு காங்கிரஸ் வந்தால் தான் கூட்டணி மந்திரி சபை. ஓகே, மேபி காங்கிரஸ் கம்மியாகவும் உங்களுக்கு விசிகா நிறைய இடம் ஜெயிக்குது, இல்லை வந்து கூட்டணியில் இருக்கிற மற்ற சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் அவங்கெல்லாம் ஜெயிச்சு வராங்க, ஒரு 10 சீட்டு தேவைப்படுது அப்படின்னா அது விசிகாவும் மதிமுகவுமே கொடுக்குது. இல்லை அவங்கள மறந்துட்டோமே டிஎம்டிக்கு, அவங்க ஒரு 8 சீட்டில் 10 சீட்டில் 8 ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட வரலாம். ஓகே, மற்றபடி இப்போ இந்த சைடு எடுத்திங்கன்னா பாஜக இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 10 சீட்டு ஜெயிக்குது, இவங்களுக்கு ஒரு ஹங்கு வரலாம். இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து அமமுக இருக்குது. அப்போ வந்து அந்த இந்த படம் பாட்டு வரும் இல்லைங்களா, நம்ம தர்மதுரை பாட்டா, அது அண்ணன் தம்பி உன்னை போல இல்லை மென்மேலும் நீ வளரட்டும்னு ரஜினி பாடுவார், அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் இபிஎஸும் சேர்ந்து கூட போயஸ் கார்டன் நம்ம எம்ஜிஆர் தலைமை கழகத்துலேருந்து கூட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம நினச்சது நடந்துச்சு, அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், அதிமுக தனியாக ஃபுல்லாக வரலையானு, பட் அமமுகவும் சேர்ந்து வந்திருக்கிறது வந்துட்டு வந்து இது உண்மையிலே வந்து அம்மாவோட வாரிசுகளுக்கு கிடைத்த வெற்றின்னு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரேர் சான்சஸ் தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து, பட் காங்கிரஸ் ஜெயிச்சு மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிரீஷ் சோடங்கருக்கும் அப்புறம் மற்றும் பலர் அவங்க அணியில் இல்லை தாவேக்காவா ஆதரவு காங்கிரஸ் அணி
அவர்களுக்கு குறிப்பாக ராகுல் காந்திக்கு வர தேர்தலில் இந்த தேர்தலில் இதுக்கு பிறகு வேலை இல்லை. ஏன்னா அவர் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை. அதனால் மக்கள் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க போவது இல்லை. 2 நாள் வந்தாரு சார். 2 நாள் வந்தால் பத்துமாங்க? என்ன எல்லாரும் விஜய் சாரோட காம்படிஷன் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு விஜய் தான், அவர் ஒண்டி தான் 2 நாள் பிரச்சாரம் 3 நாள் பிரச்சாரம் 2 நாள் பிரச்சாரம் 3 நாள் ஓய்வு எடுக்க முடியும். எல்லாரெல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்களாம் அரசியல்வாதி மேன். அவர் அப்படி இல்லை. அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஒரு அரசியல்வாதினா எவ்வளோ நேரம் உழைக்கணும்னு இருக்குது. இது எப்படி இப்போ ஒரு கல் உடைக்கிற குவாரி இருக்குது, சூப்பர்வைசர் கொஞ்சமாக தான் கல் உடைப்பார், மற்றவங்களை சூப்பர்வைசர் பண்ணோம். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். அவர் ப்ரிவிலேஜோடு வர அரசியல்வாதி. ஏன்னா அவர் படத்தில் நடித்து பெரிய பக்கா மாசு ஆகி பெரிய லீடராகி வந்திருக்கிறார். அதனால் அவர் மாதிரியே நீங்களும் பண்ணக்கூடாது. காங்கிரஸ் பேரியக்கம் 28 தொகுதியில் நின்று அதில் ஒரு 20 இடம் ஜெயிச்சுக்கணும்னா ராகுல் காந்தி மேபி ஒரு வாரம்னா வந்து ஒரு 7 நாளோ இல்லை ஒரு 5 நாளோ வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். பண்ணலையே. அதே மாதிரி பிஜேபி நம்ம 7 நாள் 8 நாள் போனோன்னா வர எம்எல்ஏ கூட வராதுன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதனால் நாங்கள் வரவே இல்லை, நாங்கள் வரல, அந்த பக்கமே வரல, நீங்களே என்னவோ பார்த்து பண்ணுங்கண்ணா. இதனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலிங் கம்மி. காங்கிரஸுக்கு எப்பயுமே தூக்கி கொடுக்குற ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி. போன வாட்டி வந்து அவங்களுக்கு 4 சட்டமன்ற தொகுதி லைனாக அடிக்கிறாங்க. எப்பயுமே அடிப்பாங்க அந்த இடம். கிள்ளியூர், குளச்சோல், இப்போ அதுக்கப்புறம் அந்த பத்மநாபபுரம் பெல்ட்டு அப்படியே உங்களுக்கு வரும் அந்த இடம்லாம் வந்து. அதெல்லாம் வந்து அவங்க எப்பயுமே நல்ல ஓட்டுகள் ஒன்று அவங்க வாங்குவாங்க, இல்லை வாங்கி திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இடம்லாம் வந்து இந்த வாட்டி 75% தான் போலிங் வருது. ஏன் வரல? இருக்கிறதுலே லீஸ்ட் போலிங் ஏன் அது அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம May 4th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். ரிசல்ட் வந்துடட்டும், நம்ம நிறைய பேசும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.